இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மங்கியை ஒரு ரூம்குள்ளே போட்டு வைக்கிறாங்க. அந்த ரூம்குள்ளே ஒரு லேடரையும் வைக்கிறாங்க. அந்த லேடருக்கு மேலே ஒரு சீப்பு வாழைப்பழத்தையும் வைக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, எந்த மங்கியாவது அந்த லேடர் மேலே ஏறிச்சு அப்படின்னா ரொம்ப கோல்டான வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அந்த லேடர் மேலே ஏறுற மங்கி மட்டும் இல்லாமல் மற்ற மங்கி மேலேயும் அந்த வாட்டரை ஸ்ப்ரே ஆகுது. இப்போ ஒரு மங்கி மேலே ஏறி அந்த பாதருக்கு ட்ரை பண்ணுது. வாட்டர் வந்து கோல்ட் வாட்டர் ஸ்ப்ரே ஆகுது. அதே மாதிரியே எல்லா மங்கி மேலேயும் வாட்டர் ஸ்ப்ரே ஆகுது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மங்கியும் ட்ரை பண்ணது, ஏறப்பெல்லாம் கோல்டு வாட்டர் ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த மங்கி எல்லாம் புரிஞ்சிருச்சு, அந்த லேடர் மேலே ஏறினா நம்மளுக்கு வந்து ஆபத்து, நம்ம மேலே ஏறணும் அப்படின்னா ரொம்ப கோல்டு வாட்டர் நம்ம மேலே ஸ்ப்ரே ஆகும் அப்படின்ட்டு எந்த மங்கியுமே மேலே ஏறல. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மங்கியை, அந்த 5 மங்கியில் ஒரு மங்கியை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேறு மங்கியை விடுறாங்க. அந்த மங்கி என்ன பண்ணுது அப்படின்னா வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்றதுக்கு போகுது. அப்போ என்ன பண்ணுறது, எல்லா மங்கியும் இந்த மங்கியை பிடிச்சி அடித்து, இங்கே பாரு அந்த லேடர் மேலே ஏறினா கோல்டு வாட்டர் வந்து நம்ம மேலே படும் அப்படின்னு சொல்லி இந்த மங்கி மிரட்டுது. அப்போ இந்த மங்கி வந்து லேடர் மேலே ஏறினா கோல்டு வாட்டர் ஸ்ப்ரே ஆகும், லேடரை வந்து ஒரு தப்பானது, டேஞ்சர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி எந்த மங்கியும் மேலே ஏறவே இல்லை. மறுபடியும் வந்து அங்கே இருக்கிற ஒரு மங்கி வேற ஒரு மங்கியை எடுத்துகிட்டு இன்னொரு மங்கியை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அந்த மங்கியும் இதே மாதிரி லேடர் மேலே ட்ரை பண்ணுது. அப்போ அங்கே இருக்க எல்லா மங்கியும் வந்து திட்டி அடித்து, இங்கே பாரு அது மேலே ஏறினா கோல்டு வாட்டர் ஸ்ப்ரே ஆகும், ஸோ நீ கம்முடுற அப்படின்னு சொல்லி இதை மிரட்டி உட்கார வச்சிடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இப்படி ரீப்ளேஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக இருந்த ஒரிஜினல் மங்கீஸ் தவிர எல்லாமே வெளியே போயிடுச்சு. மற்ற புது மங்கீஸ் தான் வருது. இப்போ கூட அந்த மங்கீஸ் எல்லாமே பிலீவ் பண்ணுது. ஏன் அப்படின்னா, அந்த லேடர் தொட்டால் தண்ணி வரும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி அதை டேஞ்சர்னு ஃபீல் பண்ணியிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ அந்த லேடரில் கோல்டு வாட்டரை யாரும் ஸ்ப்ரே பண்ணல. இப்போ அந்த மங்கீஸ் மேலே ஏறி ஜாலியாக அந்த பழத்தை சாப்பிட்லாம். ஆனால் அந்த மங்கீஸ் வந்து பசியோடு இருக்குமே தவிர அந்த லேடர் மேலே ஏறாது. ஏன்னா அது மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. இந்த மங்கீஸ் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாமளும். நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு ரொம்ப நாள் முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது தப்போ கரெக்டோ சில சம்பிரதாயங்களை வச்சுருப்பாங்க. அது அப்போ மேபி கரெக்டாக இருந்திருக்கலாம், ஆனால் அது இப்போ தப்பாக இருந்திருக்கும். ஆனால் அதை நம்ம காலங்காலமாக வந்து எதுக்கு ஏன்னே தெரியாமல் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம மூட நம்பிக்கைக்குள்ளே போயிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நம்பிக்கை சொல்கிறாங்க அப்படின்னா அது எந்த காலத்தில் சொன்னாங்க, அது அப்போ சொன்னாங்க, அதுக்கு என்ன காரணம் இப்போ சொல்கிறாங்க, அதை வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு யோசிச்சு நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எந்த மூட நம்பிக்கைகளையும் வந்து தப்பாக புரிஞ்சுட்ருக்க மாட்டோம். நம்மளோட வருங்காலத்துக்கு வந்து சம்பிரதாயங்கிற பேரில் மூட நம்பிக்கைகளை போட்ட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலாவது ஒருத்தர் பெரியவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கு முன்னாடி அது தப்பாக நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா அது எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாம் பண்ணோம் அப்படின்னா சிறப்பாக வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.